மாடு நஞ்சிச்சு. நஞ்சிச்சா? என்னமா இது? கோமயத்தை இப்படி குழைச்சு ஊத்திட்ட. என் மேல உனக்கு என்ன ஆத்திரம்? ஆத்திரம் வராதா பின்ன? விடியறதுக்குள்ள ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க. அதான் ஆத்திரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மாப்பிள, ஊருக்கு போலாம் தான் கால்ல செருப்ப மாட்டினேன். காதுல ஒரு கதை விழுந்தது. செருப்ப கழட்டி கையில வச்சுக்கிட்டேன். என்ன கதை? என்ன மாப்பிள நீங்க? பால் பூத்துல போய் பால் வாங்கத்தான் துப்பு இல்ல. பால்காரிக்கு எப்படி பணம் கொடுக்குதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? நான் எப்படி பணம் கொடுத்தேன்? மாமா, இத உங்களுக்கு யார் சொன்னது? நான் தான். வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். தம்பி, ஊரே சொல்றதுக்கு முன்னால நான் ஒருத்தன் சொன்னா தப்பில்லை. தம்பி, இன்னைக்கு இந்த ஊர்ல பரவலா அசம்பாவிதம் அதிகமா நடக்காம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வைத்தியநாதன். ஏன் தம்பி, பணத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. பர்ஸ்ல வைக்கலாம், பெட்டியில வைக்கலாம், சூட்கேஸ்ல வைக்கலாம், சுருக்கு பையில வைக்கலாம், ஏன் பாக்கெட்ல கூட வைக்கலாம். ஆனா ஜாக்கெட்ல வைக்கலாமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். இவன் வச்சத அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பார்த்திருந்தான்னா, இல்ல நானே வாய் தவறி வழக்கம் போல சொல்லி இருந்தேன்னா இந்நேரம் இவனை கொத்துக்கறியாக்கி குறுமணம் பண்ணி இருப்பான். இந்த கன்றாவிய கண்ணால பார்த்த எனக்கே வாய் நமைச்சல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர் வாயே உடப்பு எடுத்திருக்கும். நம்ம உன் புருஷனை நீ தடுத்து நிறுத்த போறியோ இல்ல தட்டி கொடுத்து தயார் பண்ண போறியோ அது ஓ இஷ்டம். ஏதோ எதிர் வீட்டுக்காரங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சிட்டேன். யோ, லொட லொடன்னு பேசிட்டு இருக்காம வாயை மூட்டு போயா. லொட லொடவா? பரிமளா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ரோட்ல லாரி இடிச்சு நசுங்கி போன தார் டின்னு மாதிரி ஒரு அப்பன், விவஸ்தை கட்ட ஒரு புருஷன், இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் குப்பை கொட்ட போறியோ? அப்ப நான் வருத்தமா இன்னும் 4 இடத்துக்கு போய் நான் வாசிக்கணும். மாமா, இத போய் வெளியில எங்கேயும். என்கிட்ட 1000 மேட்டர் இருக்குது. உன் புருஷன் வெறும் பிஸ்கோத்து. என்கிட்ட பன்னு பொற வர்க்கி இப்படி எத்தனையோ இருக்குது. மொத்தமா தாருட்டப்பா. போய் தொலை. என்ன மாப்பிள, கண்டவன் காரி துப்புற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க. என் பொண்ணு மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு பாக்குறேன். இல்லனா மாறுகால் மாறுகை வாங்கி மதுரை வீரனாக்கி இருப்பேன் உங்களை. இத பாருங்கப்பா, இவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அப்படி ஓடு. என்னங்க, நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அறிவு கிட்ட முண்டம். மூளை இருக்கா? ஊர் பூரா நம்ம குடும்ப கதையை சொல்லிக்கிட்டு அலையறீங்களே, கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? எச்சிய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே துப்பலாம், வெளியில இருந்து வீட்டுக்குள்ள துப்பலாமா? படாது. எச்சல் ஊறிட்ட. இது கொஞ்சம் குறைச்சல் கிடையாது. நான் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா இப்ப ஊருக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. என்ன டிஃபன் இன்னைக்கு? ஐயோ பரிமளா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போறது இருக்கட்டும், உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபனை யார் திங்கிறது? முதல்ல அதை கொட்டிட்டு போங்க. பொல்லாத டிஃபன். நேத்து பண்ண சட்னி, முந்தா நேத்து பண்ண சாம்பார். தோசைக்கு நெய் ஊத்த வேண்டாம், அட்லீஸ்ட் 2 சொட்டு எண்ணெய். கேட்டா கொழுப்பு ஏறி போச்சுன்னு டாக்டர் மேல பழி போடுற. இந்த டிஃபனை சாப்பிடறதுக்கு நான் பட்னியாவே ஆபீஸ் போலாம். அவ்வளவு கொழுப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதையே திங்குறீங்களா? ராத்திரி வந்து இதையேவா? இல்ல இப்பவே சாப்பிடுறேன். அப்ப உட்காருங்க. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். வாய்க்கு ருசிய பார்த்தா வாசல்ல கடங்காரங்க மனித சங்கிலி மாதிரி வீதி வரைக்கும் நிப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்போ வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. இவ்வளவு சாப்பிட்டா சம்பாதிக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா? நிறைய சாப்பிட்டா நிறைய சம்பளமா கொடுக்க போறாங்க. திருட! ஐயோ போலீஸ் போலீஸ்! என்ன கத்துறீங்க? பரிமளம், யாரோ என் ஸ்கூட்டரை திருடிட்டு அதுக்கு பதிலா அவன் சைக்கிளை வச்சுட்டு போயிட்டான். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன் ஸ்கூட்டரை திருடுறவன் புது சைக்கிளை வாங்கி வச்சுட்டு போவானா? நான் தான் அதை வித்துட்டு போனா போட்டு சைக்கிளை வாங்கி வச்சேன். எதுக்கு? பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் விலையா? 1 லிட்டருக்கு அந்த வண்டி 80 கிலோமீட்டர் போகும். பழி வாங்கிட்டியம்மா. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னா இப்பவே அது இதுல கைய வச்சாதான் நம்ம சேமிக்க முடியும். பிறக்காத குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் தலையில கைய வச்சிட்டியம்மா. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். நான் சைக்கிள்ல போனா என்னோட கௌரவம் என்ன ஆறுது? எத்தனையோ பேர் நடக்கிறதுக்கு காலே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுங்க. சரி, இந்தாங்க
இந்த அப்பளக்கட்டையும் ஊறுகாயும் போற வழியில நடராஜன் கடையில கொடுத்து நம்ம கணக்குல வரவு வச்சுக்க சொல்லுங்க போங்க. சனிய இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான்னு